நாகை மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்ரீதர், நாகை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு மில்லிமீட்டர் மழை என்பது அங்கு பதிவாகி இருக்கிறது? என்ன நிலவரம் ஸ்ரீதரங்கு? வானில் நிலவி வரும் இந்த காற்று சுழற்சி காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை விடிய விடிய வெளுத்து வாங்கி வருகிறது. இன்றைக்கு இரவிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக நாகை, திருப்பூண்டி, வேளாங்கண்ணில அதிகபட்சமாக மழை அளவு பொழிந்திருக்கிறது. குறிப்பா நாகையில 166 மில்லிமீட்டரும், அதாவது திருப்பூண்டியில 199 மில்லிமீட்டரும், வேளாங்கண்ணிலையும் கூடுதலான மழை பொழிந்திருக்கிறது. இந்த மழை தொடர் மழையின் காரணமாக பாத்தீங்கன்னா அதாவது இந்த பகுதியில மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர், அந்த மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பள்ளி செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி இன்றைக்கு நாகை மற்றும் கீழ்வில்லூர் தாலுகாவிற்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகலில் மழை குறையும் என்பதால் வேதாரண்யம், இந்த திருக்கோயிலில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை தவிர்க்கப்பட்டுள்ளது. இருந்தபோது தொடர்ந்து தற்போது வரையிலும் அந்த நாகையில கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகையில நேதாஜி சாலை, நீலா கீழ வீதி, அரியபத்திர பிள்ளை சாலை, பப்ளிக் ஆபீஸ் சாலை உள்ளிட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா விடிய விட பெஞ்ச மழையினால அந்த பகுதியில மழைநீர் வெள்ளம் போல அந்த சாலைகள்ல பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் இந்த மழைநீர் தேங்கி இருக்கிறனால குறிப்பா அந்த நீலா கீழ வீதி பகுதிகளிலையும் புதிய பேருந்து நிலையம் பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த சாலைகள்லாம் சேதமடைஞ்சிருக்கு. அந்த வழியை பயணிக்கும் அந்த அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், வாகனங்கள்லாம் தட்டு தடுமாறி தான் அந்த ரோட்டை விட்டு கடந்து செல்லும் காட்சிகளை நம்மால் காண முடியுது. அந்த அளவுக்கு மழை கொட்டோன்னு கொட்டி இருக்கு. இந்த மாவட்டத்துல தொடர்ந்து மழை நீடிக்கிறதுனால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை நீடிக்கணும் வர தெரிவிச்சிருக்கிறதுனால பொதுமக்கள் வேலைக்கு செல்வோரும் அந்த மக்கள் இப்ப மழையில சிரமத்தை சந்திச்சு அங்கிருந்து சென்று வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறது. வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. பிற்பகலிலும் நாகையில மழை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்யறதுனால மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார்கள். தொடர்மழையின் காரணமாக இந்த பகுதி விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் அதை சாஞ்சிருமென ஒரு அச்சம் இந்த பகுதியில் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.